எனக்கு தெரிஞ்சது சரிதான். அந்த பையோட ஒருத்தர் 22 ரூபா கிடையாது. ஆக்சுவலா இது இங்கேதான் எனக்கு இவங்க சரின்னு படுது. என்னன்னு கேட்டா, எதுவெல்லாம் உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எக்ஸஸ் செலவு உங்களுக்கு சென்ஸே இல்ல. ஆக்சுவலா நியாயமா நீங்க என்ன பண்ணணும்னா, 4000 ஒரு பொருள் வாங்குறேன், என்னையா கையில தூக்கிட்டு போவேன், இது ஒரு பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும். ஏய் என்னடா அது பகல் கொள்ளையா இருக்கு? கடையில கேட்கலாம். இப்ப மால்ல போய் கவர் கொடு, அந்த கடையில கேட்கலாம், மால்ல கேட்க கூடாது. லாஜிக். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா முடியாது. அங்க போய் கவர் கொடுங்க, ஃப்ரீ கொடுங்கன்ட்டு. நீங்க சில்லற கடையில இல்ல சின்ன மல்லிகை கடையில எவ்வளவு பொருள் வாங்குறீங்க? 100-200 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? அங்கேயே அவங்களே பை தராங்களா? அப்ப இவங்க தரணுமா இல்லையா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அத உரிமையா கேட்கறத விட்டுறீங்க. ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செய்யலாம்ல. ஏன் அங்கெல்லாம் மட்டும் அமைதியாவே இருக்கீங்க? நானு அந்த கேள்வி எதுக்கு நான் கேக்குறேன். இப்போ 4000 கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க. அந்த 22 ரூபாய்க்கு அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. 2000 ரூபாய் போன 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின முதலுக்கு இருக்கேன். இந்த பை அடுத்து 40 ரூபாய் ஆகும். ஏறிட்டே போ. ஆக்சுவலா அப்படிதான் ஆச்சு. இந்த பை 22 ரூபாய் இல்ல முன்னால 40 ரூபாய் வாங்கின சார் 80 ரூபாய் ஆகுது. அது இன்னும் ரிட்டர்ன் எட்டர் உதவி வாங்கிட்டேன்னா அது அப்படியே ரிட்டர்ன் எட்டர் 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா திரும்ப எட்டருமே சார். இப்ப எவ்வளவு விரல் உயர்த்தினா என்ன அநியாயம் பண்றீங்கன்னு கேப்பீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. உங்க கோபத்துக்கு ஒரு விலை இருக்கும்ல. எவ்வளவு விலை உயர்த்தினா நீங்க எதிர்த்து கேட்பீங்க.